கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் சொல்லுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரன் அவருடைய எழுத்து அண்ட் இயக்கத்தில் அவருடைய மெமரிஸை கலெக்ட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்த ஆட்டோகிராஃப் அவசியம் குடும்பத்தோட வந்துடணும் அப்படிங்கிற 2004 வந்திருந்த படத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். அண்ட் 2004 வந்த படத்தை பற்றி இப்போ நீ ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா படம் இப்போ 2025 நவம்பர் 14 ரிலீஸ் ஆகிருக்குது, ரீரிலீஸ் ஆகிருக்குது. அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். லைக் கூகுளில் கிடையாது, தேட்டரில், உங்கள் அருகாமையில் இருக்க தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஸ்கூலில் லவ் பண்ணியிருக்கீங்களா? இருக்கலாம். காலேஜில், மோரோவர் உங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸில் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கான படம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா சேரன் சார் திடீர்னு ஒரு ஊருக்கு கிளம்புறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய ஸ்கூலில் படித்தவங்க, என்னுடைய காலேஜில் படித்தவங்க எல்லாருக்கும் நான் இன்விடேஷன் கொடுக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. அப்போ ஸ்டார்டிங்லேயே சில மெமரிஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சம் மெமரிஸை நமக்கு காமிக்கிறார். வாட் இஸ் லைக் தட் மெமரிஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் லவ் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே லவ்னு தெரியறதுக்குள்ள ஸ்கூல் லைஃப் முடிச்சிருக்கோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், பட் அந்த டைம் அப்போ இந்த படத்தில் அவர் ஸ்கூல் லைஃப்பில் லவ் பண்ண அந்த ஸ்டோரிஸ், அந்த பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்ட தருணங்கள், தயக்கங்கள், காதல்கள், காதலில் வரும் மோதல்கள் அண்டு லைக் எமோஷ்னல்ஸ் அண்ட் அதில் வர சின்ன சின்ன வெட்கம், அதெல்லாம் பார்க்குறது நமக்கு நம்மளை அறியாமே ஒரு புன்னகை நம்ம உதட்டில் மலரும். அதுதான் அந்த படம் செஞ்ச ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஒரு 3 பிரிவினை மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு செக்டார் ஸ்கூல், செகண்ட் செக்டார் காலேஜ், தேர்டு செக்டார் ஒர்க்கிங். இந்த 3 செக்டாரும் எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கும். இப்போ நீ ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஸ்கூல், அடுத்து காலேஜ், அடுத்து நெக்ஸ்ட். ஸோ லைஃப் கோயிங் டு த நெக்ஸ்ட். அந்த மாதிரி கணக்கில் இந்த படம் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு படம். நான் இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை, பட் ஆனால் சாங்ஸ் எல்லாம் சின்ன வயசில் டிவியில் போட்டு நான் கேட்டிருக்கேன். பட் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நான் பார்த்ததும் கிடையாது. அண்டு சேரன் சாரோட இந்த நடந்து வர சீன்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது சின்ன சின்ன பிட்டு சீன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அப்போ பார்க்கும்போது என்னடா இது நம்ம சேனலோட மாற்றிருக்கேன். படம் ஓடிட்டுருக்கோம், நம்ம சேனலில் மாற்றிருக்கோம் தெரியாது. இப்போ ரீரிலீஸ் ஆனவுடனே நான் அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னோடய ஸ்கூல் லைஃப்பை பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்னோடய காலேஜ் லைஃப்பை பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா என்னோடய ஸ்கூல் லைஃப் அந்த படத்தில் வந்த மாதிரி தான் இருந்துச்சு, பட் ஒன் சைடு. நெக்ஸ்ட்டு காலேஜ் லைஃப் சத்தியமாக கிடையாது. தேர்ட் ஒர்க்கிங் சைட்லையும் கிடையாது. ஆனால் மோரோவர் என்னோடய லைஃப்பை நாங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை இப்போ ரிவ்யூ மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு ஹாப்பி வயசுக்கு வந்துட்டே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த படத்தில் ஒரு ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்விஸ்ட் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படி மாதிரி வந்துட்டோம். அண்ட் இந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேருடைய பேச்செல்லாம் கேட்டு லைக் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2004 வேலையில்லா திண்டாட்டம், அது நிறைய பிரச்சனைலாம் ஓடிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றியும் போட்டு ஒரு பக்காவான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இருட்டில் இருந்தப்போ எங்கள் கையில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காமிச்சவ. உன்னெல்லாம் பார்க்கணும்னு தலையில் எழுதியிருக்கு. அண்ட் இந்த படம் ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த படத்தில் வந்த கதாபாத்திரங்கள், அவங்க மீட்டருக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருந்த விதங்கள், இந்த படத்தில் வந்த பாட்டு, முக்கியமாக சினேகா மேடம், இவங்க எல்லாரும் தான் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கால்தரத்தை பதிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நண்பனுக்காக இந்த சினேகா மேடம் நண்பனுக்காக அவங்க அம்மா இறந்ததையும் மறைச்சு
தன்னுடைய நண்பன் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி பெண்ணா, சிங்க பெண்ணா அங்கே எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு இவருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னோட அம்மா இருந்தது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி லைக் ஆட் ஃபிலிம் மேக்கிங் மாதிரி. ஸோ அந்த இது வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு செக்டார் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு ஒர்க். ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீஷன் ஆகலை அப்படின்னா மறுபடியும் ட்ராப் அவுட் மாதிரி கீழே இருந்து மேலே வரணும். அதனால வந்துட்டு அந்த விஷயத்த மறைச்சு தன் நண்பனுக்காக வந்து தான் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இவர் இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்துட்டு இவரோட கையில் பொறுப்பில் கொடுத்துட்டாங்க, இவர் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய ஃபேன்ஸ் மாதிரி வர்றாங்க, ஒரு பொண்ணு வந்துட்டு பாத் பண்ணிட்டு இருக்குது, குளிச்சுட்டு இருக்குது, அதை வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு லைக் ஐயோ இவ்வளோ தானே நம்ம அவனை விரும்பணும் அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன். ஸ்னேகா வந்துட்டு அவங்களை ஒரு நபரை விரும்பினாங்க. பட் அவர் வந்துட்டு அந்த மாதிரி இங்கே வேற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ தப்பாயிடுமோ அப்படி மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்காங்களோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷன் மாதிரி. ஆனால் கதை கண்ணோட்டத்தில் அது போகும்போது அந்த சீக்வன்ஸ் ரிவீல் ஆகும்போது ஒக்கா மக்கா என்னடா இது அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. கூட இருக்கான்ற தைரியம் தான். நீ இருந்தால் தான் என்னால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். சரி, கண்டிப்பாக இருக்கேன். ஐயோ அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இன்னும் ஒரு கில்ட்டான ஒரு ஃபீல் வந்து என்னுடைய காலேஜ் லைஃப்பில் ஒரு ட்ரூவான ஒரு லவ். ஓகே, ஸோ ரொம்ப சும்மா பார்த்து பேச்சு அந்த மாதிரி லவ் கிடையாது. ஒரு ட்ரூவான லவ் வந்துட்டு இவர் சேரணும் அப்போ நினச்சிருந்த ஒரு லவ் அவர் கைவிட்டு போயிடும். அப்போ அந்த கைவிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக இப்போ கல்யாணம் பண்ண போகிறாருல, ஸோ மூவ் ஆன் தட். ஓகே, அது கல்யாணம் பண்ணும்போது அந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக கேரளா போகிறார். அவர் ஏன் கேரளா போகிறார்? கேரளா ஏன் போகிறாரு அப்படின்னா வந்துட்டு இவருடைய அப்பா வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஹெட் மாதிரி. அப்போ இவருக்கு வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து இவரை தூக்கி கேரளாவில் போட்டாங்க. கேரளாவில் போனதுனால கேரளாவில் தான் போய் காலேஜ் படிக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. அப்போ அங்கே போனோட என்ன ஆகும், கேரளா குட்டிகள் அந்த மாதிரி வந்துட்டு கேரளா குட்டியை பார்த்தோன்னே இவர் வந்துட்டு மயக்கம் அடைஞ்சிட்டாரு. மயக்கம்னா சாதாரண மயக்கம், காதல் மயக்கம். ஸோ அந்த காதல் மயக்கத்தை வந்துட்டு இவர் வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லவ் பண்ணி கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த விஷயம் வந்து அவங்க வீட்டு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, பொண்ணு வேற கல்யாணம் பண்ணுவாங்க. அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக திரும்ப அங்கே போவார். திரும்ப அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவார். அது ஏன் அப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னா தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு இவருடைய ஒர்க்கிங் பிளேஸ் லைக் இவர் மூவ் ஆன் பண்ணி வர்றதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. மூவ் ஆன் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து சென்னைக்கு போகிறாரு வாழ்க்கையை தேடி. ஸோ சென்னைக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு சோத்துக்கு திண்டாட்டம், சாப்பாடு இல்லாமல் ப்ரெட்டை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தில் வந்துட்டு இந்த பஸ்ஸில் ஒரு சீக்வன்ஸ் காமிப்பாங்க. சாப்பாடு இல்லை, எங்கள் அப்பா அப்படி வந்துட்டார், எங்கள் அம்மா மிலிட்ரியில் இருந்தாங்க, நான் இதனால வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு காசு கேட்குறேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேகை வைக்க வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சீன். நாங்கள்லாம் இந்த இதாக படித்தவங்க, எங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது யாராச்சும் வந்துட்டு வேலைக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு எங்களை கூப்பிடுங்க, என்னுடைய முகவரி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பயங்கரமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இடத்துல தான் நம்ம ஸ்னேகாவை இவங்களும் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணி வந்துட்டு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க்கில் முன்னேறுறாங்க. ஒர்க்கில் முன்னேறி கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஸ்னேகா மேடம் தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அது எல்லாம் தவிடு பொடியாக்கி ஸ்னேகா மேடத்தை மேரேஜ் பண்ணல. பிகாஸ் இவங்க 2 பேருடைய ஒரு புரிதல் வந்துட்டு நட்பின் அடிப்படையில் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஸோ நட்பு வந்துட்டு இங்கே ஜெயிச்சிச்சு, அதான் வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போ இவர் வந்து வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு இவருக்கு ஒரு ஸ்டில் ஸ்டக் ஆகிடுது ஒரு இடத்துல. ஏன்னா காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு, ஸோ அந்த பொண்ணு ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவளை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறது கரெக்டாக இருக்கு தெரியுமா. அந்த மாதிரி வந்துட்டு ஸ்னேகா வந்து இவருக்கு வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வைஸ்னால வந்துட்டு திரும்ப வந்துட்டு தன்னுடைய மூவ் ஆன் பண்ணி தன்னோட லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சுடுவார். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்துட்டு நீங்களும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் பேஜை திருப்பி பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு நம்மள்ட்ட சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு படத்தை வந்து தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இந்த படத்தை இப்போ தான் பார்த்தேன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணியிருக்கீங்களா, காலேஜ் டேஸில் லவ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கமெண்ட்டில் இருக்கீங்களா, அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். மீண்டும் சந்திக்கும் முறை நான் உங்கள் மாஸ்டர் ஆஸ்கே. பாய்.